ஹாய் கைஸ், வெல்கம் டு விஷோ இன்ஃபோ. குதிரைவாலி இட்லி தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோ எல்லாத்தையும் நீங்கள் உடனே பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாங்க. இட்லி செய்ய குதிரைவாலி 1 கப் எடுத்து வச்சுருக்கேன். உளுந்து 1/4 கப்பு தேவைப்படுது. வெந்தயம் 1 டீஸ்பூன் தேவைப்படுது. இப்போ ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்கிற குதிரைவாலி அரிசியை அதில் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நான் உளுந்து எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் வெள்ளை உளுந்து வேணால் கூட சேர்த்துக்கலாம். நான் கருப்பு உளுந்து சேர்த்து செய்கிறேன். கூடவே இந்த வெந்தயத்தை சேர்த்து 3ஐயும் ஒன்றாவே ஊற வச்சுக்கலாம். இது நல்லா 2-3 தடவை கழுவிட்டு வந்தாச்சுங்க. இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். இது டெஃபினட்டாக ஒரு 5 மணி நேரமாவது ஊறணும். நான் கருப்பு உளுந்து சேர்த்துருக்கிற இடத்துல நீங்கள் வெள்ளை உளுந்து கூட சேர்த்துக்கலாம். கருப்பு உளுந்தில் ரிச் ஃபைபர் இருக்குது. அதனால் நான் முடிஞ்ச வரைக்கும் கருப்பு உளுந்து தான் எல்லாத்துலேயும் சேர்ப்பேன். அந்த மாதிரி நான் இப்போ மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு வெள்ளை உளுந்து வேணால் தாராளமாக சேர்த்துக்கலாம். ஆனால் என்ன கருப்பு உளுந்து சேர்த்தா இன்னும் கொஞ்சம் கலர் கொஞ்சம் டார்க்காக வரும். நீங்கள் வெள்ளை உளுந்து சேர்த்திங்கன்னா ஓரளவுக்கு மாவு லைட் கலரில் கிடைக்கும். இப்போ நம்ம இந்த ஊற வச்சுருக்கிற மாவு இட்லிக்கும் எடுத்துக்கலாம், தோசைக்கும் எடுத்துக்கலாம். 1 பங்கு குதிரைவாலி அரிசி, 1/4 பங்கு கருப்பு உளுந்து, 1 டீஸ்பூன் வெந்தயம் எடுத்திருக்கேன். இப்போ இது 5 மணி நேரம் ஊறட்டும், பார்க்கலாம். குதிரைவாலி தோசைக்கு நம்ம ஊற வச்சுருந்த அரிசி பருப்பு நல்லா ஊறிடுச்சுங்க. நல்லா திக்காக அரைச்சிக்கலாம். ஏன்னா இதில் இட்லியும் செய்யலாம், தோசையும் செய்யலாம். அதனால் நம்ம முடிஞ்ச வரைக்கும் திக்காகவே அரைச்சி வச்சுக்கலாம். நான் அரைச்சிட்டு காமிக்கிறேன். அரைக்கும் போது இதுக்கு தேவையான உப்பு சேர்த்து அரைச்சிக்குவேன். மாவு நல்லா அரைச்சி வச்சாச்சுங்க. நல்லா திக்காக அரைச்சி வச்சாச்சு. இது நல்லா புளிக்கணும். 8 மணி நேரமாவது டைம் கொடுக்கணும். அப்போ தான் இட்லி ஆகட்டும் தோசையாகட்டும் நல்லாயிருக்கும். 8 மணி நேரம் கழித்து பார்க்கலாம். குதிரைவாலியில் நம்ம மாவு அரைச்சி வச்சுருந்தோம் பாருங்கள். நல்லா புளிச்சிருச்சு. நம்ம உளுந்து தோசை மாவு மாதிரி ரொம்ப பொங்கி வரல, ஆனால் புளிச்சிருக்கிறது நல்லாவே தெரியுது பாருங்கள். அட்டகாசமாக இருக்குது. நம்ம இதில் இட்லியும் செய்ய போகிறோம், தோசையும் செய்ய போகிறோம். அதனால தான் இவ்வளோ திக்காக அரைச்சிருக்கோம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம எப்பவும் போல் ரெகுலராக இட்லி வேக வைக்கிற மாதிரி இட்லி பிளேட்டில் நம்ம ஊற்றிக்கலாம் மாவை. மாவு ரொம்ப கெட்டியாக இருந்தால் தாராளமாக தண்ணி சேர்த்துக்கலாங்க. அப்புறம் இட்லி கல் மாதிரி வரும். அதனால் நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இட்லி பிளேட்டுக்கு ஊற்றிக்கலாங்க. ரெடியாக பிளேட்டு எடுத்து வச்சுருக்கேன். இட்லி மாவுத்தில் ஊற்றிக்கலாம். பாருங்கள், இட்லி பிளேட்டில் மாவு ஊற்றியாச்சு. இப்போ ரெகுலராக நம்ம செய்கிற மாதிரி இட்லி செஞ்சுக்கலாங்க. பாருங்கள், தண்ணி கொதிச்சுட்டு இருக்கும்போது தான் எந்த இட்லியாக இருந்தாலும் நம்ம உள்ளே வைக்கணும், மாவை வைக்கணும். அப்போ தான் இட்லி கரெக்டாக பதமாக பக்குவமாக வேகும். இப்போ இது ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்க்கலாங்க. குதிரைவாலி இட்லி ரெடியாக இருக்கும், பார்க்கலாங்க. பாருங்கள், அட்டகாசமாக நம்மளோட இட்லி ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ அதே மாவிலேயே கொஞ்சம் நல்லா தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ தோசை ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். தோசை அப்படிங்கும்போது கொஞ்சம் மாவு தண்ணியாக தான் இருக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தோசை ஊற்றிக்கலாம். தோசைக்கல் நல்லா சூடாயிடுச்சுங்க. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற தோசை மாவை எடுத்து இதில் ஊற்றிக்கலாம். நமக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். உளுந்து தோசை மாதிரியும் ஊற்றிக்கலாம், ஊத்தாப்பம் மாதிரியும் ஊற்றிக்கலாங்க. பாருங்கள், எந்த அளவுக்கு நல்லா ஸ்ப்ரெட் பண்ண வருது. உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள், தோசை அதுக்குள்ளே 1 செகண்ட்லேயே வேக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். நீங்கள் ரெகுலராக எந்த ஆயில் யூஸ் பண்ணுவீங்களோ அதை நம்ம சேர்த்துக்கலாம். டைம் கொடுத்தீங்கன்னா 1 சைடாகவும் எடுக்கலாம், திருப்பி போட்டு எடுக்கலாம். இது 1 நிமிஷம் வேகட்டும். பாருங்கள், தோசை சூப்பராக வெந்துருச்சு. எந்தளவுக்கு எலும்பி வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி புளிச்சாதான் கரெக்டாக வரும். இப்போ இதை திருப்பி போட்டுக்கலாம். பாருங்கள், கையிலேயே திருப்பலாம். இந்த சட்டுவமே தேவையில்லை. அந்தளவுக்கு அட்டகாசமாக இருக்குது. இன்னும் தண்ணி வேணாலும் நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். கிளியும் 1 செகண்ட் வேகட்டும். இப்போ நான் திருப்பி போட்டு காமிச்சிருக்கேன். நல்லா வெந்துடுச்சுங்க. பாருங்கள், சூப்பராக வெந்துடுச்சு. ரோஸ்ட்டாக சாப்பிட்றவங்க வேணால் இன்னும் 1 நிமிஷம் போட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். வெங்காய சட்னி செய்ய போகிறோம். அதுக்கு பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம், கொத்தமல்லி, கருவேப்பிலை, புளி, உப்பு எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் முழுக்க சின்ன வெங்காயத்தில் செஞ்சிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். நான் பாதி சேர்த்துருக்கேன். சின்ன வெங்காயம் பாதி, பெரிய வெங்காயம் பாதி சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம்.
இதையெல்லாம் மிக்ஸி ஜாருக்கு மாற்றியாச்சு. தண்ணி ஊற்ற வேணாம், வெங்காயத்தில் தண்ணி இருக்கும், அதில் நம்ம அரைச்சாலே போதும். இப்போ அந்த மாதிரி அரைச்சிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி நல்லா கோர்ஸாக அரைச்சாச்சு. ரொம்ப ஸ்மூத்தாக அரைக்கணும்னு அவசியம் இல்லை. இல்லை உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அந்த மாதிரி அரைச்சிக்கலாம். இதை அரைச்சதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். வெங்காய சட்னி அரைச்சி ரெடியாக இருக்குங்க. இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு சேர்த்துடலாம். ஒரு பேனை ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். நம்ம சட்னி எந்த அளவுக்கு வச்சுருக்கோமோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம சேர்த்த ஆயில் ஹீட் ஆகட்டும். நம்ம சேர்த்த ஆயில் ஹீட் ஆகிடுச்சு. இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரே ஒரு சிகப்பு மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற சட்னியை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரே ஒரு கிளறிக்கலாம். ஏன்னா நம்ம எல்லாம் பச்சையாக தான் அரைச்சிருக்கோம். அதோட பச்சை வாசனை போக மட்டும் ஒரு நிமிஷம் வதக்கிக்கலாம். பாருங்கள், இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த தாளிப்பில் ஒரே ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துட்டால் போதும். நம்மளோட அட்டகாசமான டேஸ்டான காரசாரமான நல்ல புளிப்பான வெங்காய சட்னி ரெடி ஆகிடுச்சுங்க. பாருங்கள், ஒரு கொதிக்கிறது நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். டேஸ்ட் செக் பண்ணிவிட்டு பவுலுக்கு மாற்றிக்கலாம். ஏதாவது பத்தலைன்னா இப்போவே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாங்க. அட்டகாசமாக செம டேஸ்டியான வெங்காய கார சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த தோசைக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏன்னா இந்த தோசையில் நம்ம உப்பு மட்டும்தான் சேர்த்துருக்கோம், காரத்துக்காக எதுவும் சேர்க்கலை. அதனால் ரொம்ப மைல்டான டேஸ்ட்டில் இருக்கும் இந்த தோசை. அதுக்கு வந்து இந்த சட்னி ரொம்ப ஆப்டாக இருக்கும். இது இந்த தோசைக்கு மட்டும் இல்லைங்க, ரெகுலர் நம்ம இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, ஒயிட் ரைஸ், சுட சுட ஒயிட் ரைஸுக்கு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம். அப்புறம் தயிர் சாதத்துக்கு தொட்டு சாப்பிட்லாம். எல்லாத்துக்குமே ப்ரெட்டுக்கு கூட நல்லா இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளோட குதிரைவாலி மாவில் இட்லி, தோசை ரெண்டுமே நம்ம சூப்பராக செஞ்சுட்டோம். இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதே டயத்தில் இதில் நிறைய சத்துக்கள் இருக்குங்க. செரிமானத்தை மேம்படுத்த இது உதவுது. அதனால் வயிறு உபசம் அந்த மாதிரிலாம் வரவே வராதுங்க. இதில் நார்ச்சத்து, சுண்ணாம்பு சத்து, இரும்பு சத்து, வைட்டமின் பி எல்லாமே நிறையா இருக்குது. எலும்புக்கு ரொம்ப பலமுங்க. இதில் ரிச் ஃபைபர் இருக்கிறதுனால மலச்சிக்கல் ஏற்படாமல் நம்மளை பாதுகாத்துக்கலாம். ஒவ்வொரு சிறுதானியத்துலேயும் ஒவ்வொரு சத்துக்கள் இருக்குது. இதில் தான் சொல்ல வரல. ஒவ்வொரு சிறுதானியமும் நீங்கள் தவறாமல் பயன்படுத்துங்க. இட்லி, தோசை, சாப்பாடு, புலாவ் அந்த மாதிரி எது வேணால் நீங்கள் செய்யலாம், உங்கள் இஷ்டம்தான். ஆனால் தவறாமல் சிறுதானியத்தை கண்டிப்பாக பயன்படுத்துங்க. அட்டகாசமாக டேஸ்ட்டு மட்டும் இல்லை, ஆனால் சிறுதானியத்தில் எது செஞ்சாலும் உடனே நாம் சாப்பிட்றணும். சூடாக இருக்கும்போதே சாப்பிட்றணும். ஆறுனதுக்கப்புறம் அது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்காது. அதாவது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்காதுன்னா டேஸ்ட் அப்படியே தான் இருக்கும், கொஞ்சம் காஞ்ச மாதிரி இருக்கும். என்னதான் இருந்தாலும் சிறுதானியம் தானே, அதனால் சுட சுட சாப்பிட்றது நல்லது. தோசையாகட்டும், இட்லி ஆகட்டும், இல்லை இதில் நம்ம புலாவ் மாதிரி, வெரைட்டி ரைஸ் மாதிரி எது செஞ்சாலும் உடனே சூடாக சாப்பிட்டுட்டோம்னா ரொம்ப நல்லது. அப்புறம் நம்ம ஒரு மத்தியானம் ஊற வச்சு சாயந்தரம் அரைச்சோம்னா காலையில் நம்ம யூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் மிச்சம் மாவு இருந்தால் எடுத்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருவோம். அதுக்கு மேலே இதை சிறுதானிய மாவை பயன்படுத்தாதீங்க. ரொம்ப சீக்கிரம் புளிச்சிடும். அதனால் நிறைய பேருக்கு இது பிடிக்காது. நம்ம சாயந்தரம் அரைக்கிறோம் அப்படின்னா நைட்டு நம்ம ஃபர்மெண்ட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் காலையில் யூஸ் பண்ணுறோம். மிச்சமான நைட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சு அந்த மாவை நைட்டு மறுபடியும் யூஸ் பண்ணிக்கிறோம். அந்த மாதிரி பயன்படுத்திக்கோங்க. சத்துக்கள் நிறையா இருக்கிற சிறுதானியத்தை மிஸ் பண்ணிடாதீங்க. என்னங்க, இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.